ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ புத்தம் புதுசா 2025ல ரிலீஸ் ஆன ஒரு கன்னட படம் கொண்டு வந்திருக்கேன். பேரு மேல போட்டிருக்கேன், படிச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல கடந்த 20-25 வருஷமா எந்த விதமான கிரைமும் நடக்கவே இல்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிரைமுமே கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு பெரிய மனுஷன் இறந்து போறாரு. அந்த பெரிய மனுஷனை இந்த ஊருக்குள்ள இருக்க யாருக்கும் பெருசா பிடிக்கவே பிடிக்காது. இவரு இறந்து போனதுக்கு வேற என்னமோ காரணம் இருக்கு போல. இவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுதான் கதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா படம் முடியும் போது நம்ம நினைச்சு கூட பார்க்காத மாதிரி படம் முடியும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த டபுள் சைட் ரிவர்சபிள் பெல்ட் வந்துட்டு 300 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க. சோ அதனால ஸ்பெஷல் ஆஃபரா இது வந்துட்டு 777 கிடையாது, 699 மட்டும்தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர். வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். பிளாக் பிரவுன் இல்ல பிளாக் டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ல கிடைக்கும். சைஸுமே உங்களுக்கு 54 சைஸ் வரைக்கும் கிடைக்கும் மக்களே. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ 2 பேரு உமா மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வயக்காடா என்னன்னு தெரியல, ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ளதான் உமாவும் மஞ்சுவும் குச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்கள காப்பாத்த ட்ரை பண்றாங்க. உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள பார்த்தா 2 பேரு கைய புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கைய பிரிச்சு விட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இங்கதான் படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்காரு. அனந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹீரோ பார்க்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஹீரோவுடைய அம்மாக்கு ஏதோ நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குக் பண்ணிக்கிட்டு இருக்க அனந்து அங்க வந்து நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி என் மன திருப்திக்காக எங்க அம்மாக்கு நான் தான் எல்லாமே செய்வேன், யாரும் இதுல தலையிடக்கூடாது அப்படின்னும் போது நீங்களும் வருஷம் எல்லாமே செஞ்சுட்டு தம்பி வருவாங்க தங்கச்சி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே வரமாட்டாங்க அப்படின்னும் போது ஆமா அவங்க எல்லாரும் பயங்கர பிஸி, என் குழந்தைய கூட பார்க்க அவங்க வரவே மாட்டாங்க, ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்களோ, என் புருஷன் அவங்க 2 பேருக்கும் என்னென்னமோ பார்த்து செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய மனைவியும் புலம்புறாங்க. திட்ட ஆரம்பிக்கும் போது ஓகே ஆனந்து, இப்போ நீ கிளம்பு, ஆபீஸ்க்கு போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி அனந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அனந்து நம்ம ஹீரோ எல்லாருமே போலீஸ் தான் மக்களே. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரா எஸ்ஐயா அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க காமிக்கவே இல்ல. அனந்து ஸ்டேஷனுக்கு போக அங்க வெளியே ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர் அந்த ஜீப்பை கொண்டு வரும்போது மேலேயே ஒரு சேவல் உட்கார்ந்துட்டு வந்திருக்கும். அந்த சேவலுக்கு அங்க இருக்க இன்னொருத்தவன் சாப்பாடு போடுறான் அப்படின்னு காட்டுறாங்க. அனந்து நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த மாதிரி நேத்து நைட்டு யானை என் வயக்காட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு, நீங்க ஏதாவது பண்ணுங்க, இப்படியே போனா விவசாயமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது யானை வந்த விஷயத்த நீ போயிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க இன்னொரு போலீஸ் கிட்ட கேட்கும் போது நான் போயிட்டு பார்க்கல, போயிட்டு பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியாது, இந்த ஆளு அடிக்கடிக்கே வந்து இந்த மாதிரிதான் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல அங்க அமைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. அந்த லேடிய பார்த்தோன்னே இந்த பைப்புள்ள இங்க இருந்து எகிரி குச்சி தப்பிச்சு ஓடி போறா மக்களே. அங்க கான்ஸ்டபிள் வெளியே போறாரு. என்ன அமைச்சு உங்களை பார்த்தோன்னே அவன் பயந்துட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கவே இல்ல, எங்க என்ன பார்த்தா காசை கேட்க போறான்னு பயந்து ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அனந்துவ மீட் பண்றாங்க. என் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ எதுவுமே பண்ண மாட்ற, என்னுடைய பொண்ணுக்கும் வயசாயிட்டே போகுது, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடு அப்படின்னும் போது நானும் தேடிட்டு இருக்கேன், பெருசா எதுவுமே அமையவே மாட்டேங்குது, உன்னுடைய பொண்ணு அடிக்கடிக்க போயிட்டு ஏதோ ஒரு வீட்டுல உட்கார்ந்துக்கிறாளாமே, அந்த ராஜசேகர் வீட்டுல உன் பொண்ணுக்கு என்ன வேலை, அங்க போனா அப்படின்னா உன் பொண்ணுக்கு கல்யாணமாக வாய்ப்பே கிடையாது, யாரும் கட்டிக்க வரமாட்டாங்க அப்படின்னும் போது நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்கவே மாட்டா, ஏதோ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது போகாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அண்ணாங்க வந்துட்டு வேற ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அமைச்சுக்கிட்ட வந்து என்ன மச்சி காலங்காத்தால ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஓடெல்லாம் போயிடுச்சு, இந்த ஓட்டை வந்துட்டு சார் முன்னாடியே மாத்த சொன்னாரு, அதான் என்னைக்கு மாத்தலான்னு கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரோஹித்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் கூட ஒரு பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, ஏதோ கம்ப்யூட்டர்லாம் நோண்டிட்டு இருக்காங்க. நான் ஈவினிங் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப. இவனும் ஈவினிங் போறான். அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கையில ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு இதை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமாவும் கொடுக்க இந்த பையன் சந்தோஷமா கிளம்பி கோவிந்த்னு ஒரு அங்கிளை பார்க்க போறான். இந்த அங்கிளுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது சிக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும்
அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இன்னைக்கு சிக்கன் சாப்பிட மாட்டேன், நான் இன்னைக்கு விரதம் அப்படின்னு சொல்ல அவர் பாட்னு சாப்பிடுறாரு. இதே டைம்ல காட்டுக்குள்ள யானைகள்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு யானை மாட்டி இறந்து போகுது அப்படின்னு காட்டுறாங்க. இந்த யானை கத்துற சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோ கண்ணமடிப்பாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அனந்து ஹீரோ பார்க்க வந்திருக்காரு. இந்த மாதிரி அந்த வயசானவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, வயசாய் இறந்து போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அந்த வயசானவரை பார்க்கலாம், அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சின்ன கிராமம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த இறந்து போனவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கம்ப்யூட்டர் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு ஏதோ லண்டனுக்கு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. அப்பாவை பார்க்க கூட வரதே கிடையாதான். அப்பாவை பார்த்தே பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அனந்து சொல்லும் போது, சரி ஓகே பையனை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா லெட்டரு இல்ல போன் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் உள்ளுக்குள்ள போய் தேடிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வெளியே வராரு. இது வந்துட்டு சாதாரண நேச்சுரல் டெத்தே கிடையாது, இது ஒரு கொலை அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முந்தின நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மாவுடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குக் பண்றாரு. அம்மாவுடைய போட்டோவை தேடலான்னு போகும்போது குட்டி பாப்பா நான் தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி கீழே விழுக பாக்குறா. அம்மா செமையா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுடைய போட்டோவை கண்டுபிடிச்சு சாமி எல்லாம் கும்பிடுறாரு. ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் வராங்க. சாப்பாடு போடும்போது எல்லாரும் சாப்பிடுறாங்க. குட்டி பாப்பாவும் சாப்பிட்டு அப்பா பாயாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவர் அமைதியா உட்கார்றாரு. சாப்பிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு யானை அந்த எலக்ட்ரிக் வேலியில அடிபட்டு இறந்து போயிருக்கும். இந்த சவுண்ட கேட்டு ஹீரோ கண்ண முடிச்சிருப்பார். இதே டைம்ல ரோஹித் எங்கேயோ எகிரி குதிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அண்ட் மறுநாள் காலையில தான் இந்த மாதிரி பெரியவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. எல்லா வேலையும் மாத்தி மாத்தி செஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெட் பாடியை தூக்கிட்டு வந்து வெளியே வைக்கும் போது வாயில என்னமோ ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து இவரு தான் கிளீன் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல மாறான ஒருத்தன் வேலை பார்த்திருப்பான் போல. ஆமா மாறா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. வீடு முழுக்க தேடுறாரு. பின்னாடிலாம் போயிட்டு பாக்குறாரு. அந்த டைம்ல வீட்டுக்கு பின்னாடி எதையோ பார்த்து ஷாக் ஆனவரு நேரா கிச்சனுக்கு போறாரு. கிச்சனுக்கும் போயிட்டு எதையோ நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து இது கொலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ கொலைன்னு சொன்னோடனே இங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அனந்துக்கே சம பெரிய ஷாக்கா இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஊர்ல இல்ல என் வாழ்க்கையில கொலைய பார்த்ததே கிடையாது, திடீர்னு இவரு நம்ம ஊருக்குள்ள கொலை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி இங்க யாரையோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் டவுட் பண்றேன், சோ அதனால போஸ்ட் மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னும் போது எனது போஸ்ட் மார்ட்டமா யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ போலீஸ் அப்படின்னு சொல்றாரு. எனது இந்த ஊர்ல போலீஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க நான் போலீஸ் தான், ஒழுங்கா டெட் பாடியை கொண்டு போயிட்டு போஸ்ட் மார்ட்டம் பண்ணி அவர் ஏன் இறந்தாரு எப்படி இறந்தாருன்னு எல்லாமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அனந்து நம்ம ஹீரோவை தனியா கூட்டு போயிட்டு, சார் நம்ம ஊர்ல கொலையெல்லாம் எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது, கொலை நடந்து நான் பார்த்ததும் கிடையாது. இந்த வயசானவர் இருக்காரு இல்லையா, இவருக்கு யாரையும் பிடிக்காது, இவரையும் யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இவரு வயசாய் இறந்து போயிட்டாரு. இந்த கேஸ் அப்படியே விடுங்க, நம்ம போஸ்ட் மார்ட்டம்லாம் டெட் பாடியை பண்ணவே மாட்டோம், கொண்டு போயிட்டு எரிப்போம் இல்ல புதைப்போம், அதை பண்ணலாம் அப்படின்னும் போது டே பைத்தியம் முடிச்ச வெட்டிகிளி, கொலை நடந்திருக்கு, யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற போலீஸ்காரன் மாதிரி பேசாம வெட்டியா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல நான் சொல்ற பேச்ச கேளு அப்படின்னும் போது, இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ற அளவுக்கு யாரும் எதிரிகள்லாம் கிடையாது, இந்த ஆளுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, ஒரே ஒரு பையன், அந்த பையனும் லண்டனுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான், வேலை பார்த்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இப்போ அந்த அம்மாச்சியோடைய பொண்ணு மத்தவங்களாம் அங்க வராங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, ரோஹித் தான் அடிக்கடிக்க இந்த கோவிந்தோடைய பையன்கிட்ட பேசுவான், கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணி மெயில்லாம் படிச்சு காமிப்பான், மேபி கோவிந்தோடைய பையனை பத்தி அந்த பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அந்த ரோஹித் எங்க போயிட்டு அந்த ரோஹித்தை கூடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நமக்கு ரோஹித்தோடைய கதையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஹித் அண்ணன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான், சந்தோஷமா இருக்கான். அப்பாவும் அண்ணனும் இன்ஜினியர் ஆயிட்டாங்க. ஆனா நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் கத்துக்க போறேன், நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக போறேன், அதுக்கு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேட்கும் போது, நான் வேணா அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கம்ப்யூட்டரும் வாங்கி கொடுக்குறாரு. கம்ப்யூட்டர் அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு பார்சலா வந்திருக்கு. இந்த படம் நடக்கிற காலகட்டமே 1990கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல சொல்லாம பாதியில சொல்றேன், மன்னிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் பாக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கோவிந்த் பாக்குறாரு. பார்த்துட்டு இது என்ன பெட்டி பெட்டியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கம்ப்யூட்டர் அப்படின்னு, கம்ப்யூட்டர் என் குடும்பத்துக்குள்ள வந்துதான் என்னுடைய குடும்பமே நாசமா போச்சு, இப்போ இங்க வேற வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போக, ரோஹித் அப்பா அண்ணன் கூட கம்ப்யூட்டர் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வரும்போது கோவிந்த பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவரு கண்டுக்காம அங்கிருந்து கிளம்புறாரு. பையன் வந்துட்டு கம்ப்யூட்டர் வேலைலாம் கத்துக்கிட்டு லண்டனுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறான்.
வச்சிருக்கான். அதை வச்சு ஒழுங்கா வாழாம கம்ப்யூட்டர்னாலே தொல்லதான், பசங்க வந்துட்டு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஏன் கருப்புல வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த ஆள் ஒரு சரியான லூசு அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல கம்ப்யூட்டர் வந்தவனே கம்ப்யூட்டரை அனந்து தான் வந்து சாமிலாம் கும்பிட்டு திறந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டு கம்ப்யூட்டர் கையில கிடைச்சவனே பையன் வந்துட்டு கனவு உலகத்துக்குள்ள போயிட்டான். என்னெல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு பண்ண முடியுமோ எல்லாமே பண்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. மனைவிக்கு ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பியும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கான். இப்பயாச்சும் அக்காவை பார்த்து பேசணும், அக்காவுடைய வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னும் போது நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான்க்கா வர முடியல அப்படின்னும் போது உன்னுடைய மாமாவும் வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போறாரு. இல்ல அப்படின்னா இங்க வீட்டுக்கு ஒன்னும் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் மாமா கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அக்காவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, வீட்டை பாருங்க, வீடு வந்துட்டு அலங்கோலமா இருக்கு, அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை நல்லா பெயிண்ட் அடிச்சு பயங்கரமா பாத்துக்கிட்டாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ என்ன பண்ணு, நீயே ஊர்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கோ, பெயிண்ட் அடி, கிளீன் பண்ணு, என்ன வேணா பண்ணு, நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் காமிக்க இந்த பையன் அப்படியே பாக்குறான். யாரா இந்த ஆளு, நான் போயிட்டு என்ன சொன்னா இந்த ஆளு என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதாவது ஹீரோக்கு பெருசா சம்பளம்லாம் கிடையாது மக்களே, ஏதோ போலீஸ்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சமா சம்பளம் கிடைக்குது, அதை வச்சுலாம் குடும்பத்தை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா விவசாயம் அண்ட் மத்த வேலையெல்லாம் பண்ணி கொஞ்சமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பையன் வந்துட்டு அர்ஜென்ட்டா நான் மெயில் பண்ணும், என் கம்பெனிக்கு மெயில் பண்ணும் அப்படின்னும் போது இந்த ஊர்லயே ரோஹித்துடைய வீட்டுல தான் கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பலாப்பழத்தை தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. பலாப்பழம் கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னுடைய மச்சான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, ஏதோ முக்கியமா மெயில் பண்ணுமா, ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க இல்ல இல்ல எல்லாமே எனக்கே தெரியும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மெயில் பண்ண நம்மளும் இந்த மாதிரி பயங்கரமா மெயில் பண்ணும், செமையா வேலையெல்லாம் கத்துக்கிட்டு செமையா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிட்டு இருக்கான், யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இப்போ நம்ம ஹீரோடைய மச்சான் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் அடிக்கடிக்கு அக்காக்கு மெயில் போடுவேன், நான் என்ன மெயில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட சொல்லு, அது மட்டும் இல்லாம அக்கா ஏதாவது சொன்னா அப்படின்னா அதையும் எனக்கு மெயிலா போடு, நீ சும்மா பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு மெயிலுக்கும் 50 ரூபாய் காசு வாங்கிக்கோ அப்படின்னும் போது 50 ரூபாவான்னு ஷாக் ஆகுறான். அந்த காலத்துல 50 ரூபாய் அப்படின்றது பெரிய அமௌண்ட். பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போக அடுத்த சீன்லயே பார்த்தா கோவிந்தோடைய பையன் மெயில் போட்டு இந்த மாதிரி நீ தான் கம்ப்யூட்டர் வச்சிருக்க, நீ தான் மெயிலாம் படிச்சு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நான் உனக்கு பே பண்றேன், நீ எங்க அப்பாவுக்கு வந்துட்டு கறி மட்டும் சமைச்சு கொண்டு போயிட்டு கொடுக்க முடியுமா, அப்பாவுக்கு வந்துட்டு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவனும் அம்மா கிட்ட கேட்டு சிக்கன் சமைச்சு வாங்கி ஒரு டப்பால போட்டு கொண்டு போயிட்டு அந்த கோவிந்த் கிட்ட கொடுக்க என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்ல எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதான் சொல்லிட்டு இந்த சிக்கன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னும் போது அவரும் வாங்கி வச்சுக்கிட்டு சரி ஓகே கிளம்பி போ அப்படின்னு சொல்ல இவன் உட்காந்து அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கம்ப்யூட்டர் கத்துக்கிறேன் அப்படின்னும் போது அவரு காண்டாயிட்டாரு. கம்ப்யூட்டர் எவெல்லாம் கத்துக்கிறானோ எல்லாரும் நாசமா தான் போவாங்க, இந்த கம்ப்யூட்டர்னாலதான் இப்போ நான் யாருமே இல்லாம தன்னந்தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு சாப்பாடு, தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை இது மட்டும் போதும், கம்ப்யூட்டரை வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கம்ப்யூட்டரை வச்சு என்ன வேணா பண்ண முடியும், பெரிய பெரிய வேலை கிடைக்கும் அப்படின்னும் போது அப்படின்னா சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன், இந்தா காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனுக்கு காசை கொடுத்துட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாயிட்டான். என்ன இவரு இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா கிளம்பிட்டான். கிளம்பி போயிட்டு கோவிந்தோடைய பையனை திட்டி மெயில் போடுறான். நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாக்கு சிக்கன்லாம் சமைச்சு கொண்டு போயிட்டு கொடுத்தா காசை கொடுத்து அவமானப்படுத்துறாரு, அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி அனுப்புறாரு அப்படின்னும் போது எங்க அப்பா அப்படிதான், எங்க அப்பா வந்துட்டு தனியா வாழ்ந்து பழகிட்டாரு, யாரு கூடவும் பெருசா பேச மாட்டாரு, பேச்சும் வச்சுக்க மாட்டாரு, நீ அதெல்லாம் கண்டுக்காத, அடிக்கடிக்கு அப்பாக்கு சிக்கன்லாம் வாங்கிட்டு போய் கொடு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நீங்க எப்போ ஊருக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஊருக்கு வர வாய்ப்பே கிடையாது, நான் இங்க லண்டன்லயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பையனுக்கு கையில கால பிடிக்க முடியல, செம சந்தோஷமாயிட்டான். நான் லண்டனுக்கு போறேன், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண போறேன், கை நிறைய சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல மறந்துகிட்டு இருக்கான். அடுத்து நிறைய சமைச்சு கொண்டு போயிட்டு அந்த கடையில வாங்கிட்டு போயிட்டு அந்த கோவிந்த் கிட்ட கொடுக்க என்னடா அடிக்கடிக்க சிக்கனா கொண்டு வர, எனக்கு சிக்கன் பிடிக்கும்னு உனக்கு
உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிக்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது, சும்மா இந்த பக்கம் போகும்போது பார்த்தேன், ஏதாவது வேலை அப்படின்னா என்கிட்ட தானே சொல்றீங்க, சோ அதனால தான் உங்களுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவரும் நல்லா சாப்பிடுறாரு, இவனும் சாப்பிடுறான். அடுத்து அருண் என்ன மெசேஜ் போடுறான் அப்படின்னா, கோவிந்தோடைய பையன் பேரு அருண், அவன் என்ன மெசேஜ் போடுறான் அப்படின்னா, அம்மாச்சியோடைய பொண்ணை இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான் போல, இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான், இந்த மெயில கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட காமி அப்படின்னும் போது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட காமிச்சா, யார் நீங்க, அம்மா ஊர்ல கிடையாது வெளியே போயிருக்காங்க, நீங்க அப்புறமேட்டுக்கா வாங்க அப்படின்னும் போது, இல்லம்மா நான் உன்னதான் பார்க்க வந்தேன், அருண் தான் இந்த மாதிரி மெயில் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது மெயிலானு வாங்குறா, ஆனா இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறதுனால நீயே படிச்சு காமி அப்படின்னும் போது, இங்க பாரு பங்கஜம், உன்னை பார்த்து பல வருஷம் ஆகுது, நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னா நினைக்காத, நான் கண்டிப்பா ஒரு நாள் வருவேன், வந்து உன்னை கூட்டு போறேன், உன்னை மீட் பண்றேன், நீ காலேஜுக்கெல்லாம் போயிருக்க மாட்டேன், ஸ்கூலையே படிச்சிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் படிக்க ட்ரை பண்ணு, நான் கண்டிப்பா வந்து ஒரு நாள் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் முடியுது. நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஆமா அவன் உடம்ப நல்லா பாத்துக்க சொல்லு, சீக்கிரமா வர சொல்லு, நான் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடிக்கடிக்கு அவன் மெயில் பண்ண அந்த மெயிலை இந்த பையன் கொண்டு வந்து காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க, இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, நான் கம்ப்யூட்டர் கத்துக்க போறேன், ரோஹித் கிட்ட கொண்டு போயிட்டு என்னை சேர்த்து விடுங்க, நான் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல எங்கேயாச்சும் வேலைக்கு போலாம் அப்படின்னும் போது அம்மாவும் ரோஹித்துடைய அம்மா கிட்ட போயிட்டு பேசுறாங்க. சரி ஓகேமா, நான் என் பையன் கிட்ட பேசுறேன், நீ உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிட்டு போறாங்க. இந்த பையனும் பொண்ணும் சேர்ந்துட்டு அந்த அருண் கிட்ட அடிக்கடியா பேச ஆரம்பிக்கிறாங்க, அவனும் மெயில் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வண்டியில போகும்போது வண்டி பெட்ரோல் இல்லாம நிக்குது. அங்க கோவிந்த், அதுக்கப்புறம் இந்த ரோஹித்துடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. பேசிக்கிட்டே போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க அம்மாச்சியோடைய பொண்ணு ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்காங்க. டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என் பையனை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவன் ஊருக்கு வர வாய்ப்பே இல்ல போல, என் சொத்து எல்லாத்தையும் ஏதாவது அனாதை இல்லத்துக்கு எழுதி வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரோஹித் அமைதியா இருக்கான். ஆனா அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறமேட்டுக்காதான், நீ வந்து ஈவினிங் என்ன பாரு, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், இதை கொண்டு போயிட்டு கோவிந்த் அங்கிள் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது ரோஹித்தும் போயிருப்பான். அந்த பொண்ணு சமைச்சு கொடுத்து ஒரு உமாவும் கொடுக்க, இவனும் அந்த சாப்பாடை கொண்டு போயிட்டு அந்த கறியை கொண்டு போயிட்டு கோவிந்த் கிட்ட கொடுத்திருப்பான். அவரும் சாப்பிட்டிருப்பாரு. மறுநாள் காலையில இறந்து போயிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு தான் கரண்ட்ல அடிபட்டு அந்த யானை இறந்து போயிருக்கும். இந்த பையன், இந்த ரோஹித் இருக்கா பாத்தீங்களா, இவன் பயந்துட்டு எங்கேயோ ஓடி இருப்பான். இது எல்லாமே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே மறுபடியும் ரியல் டைம்ல கதை கனெக்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி, நீ போயிட்டு ரோஹித்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவரும் கிளம்பி ரோஹித்தோடைய வீட்டுக்கு வராரு. எங்க பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்கும் போது, பையன் தூங்கிட்டு இருக்கான், இன்னும் எந்திரிச்சு வரல, நாங்க போயிட்டு கூப்பிடுறோம் அப்படின்னும் போது அம்மா உள்ளுக்குள்ள போறாங்க, அப்பாவும் உள்ளுக்குள்ள போறாரு. போனா செம ஷாக்கு. இந்த பையன் வந்துட்டு அப்படியே இறந்து கிடக்குறான். நேத்து நைட்டு கரண்ட் பிளக்சுவேட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த யானை உரசதுனால யானையும் இறந்து போயிருக்கும். அதுல வந்துட்டு கம்ப்யூட்டரே தீஞ்சு போயிருக்கு. அந்த டைம்ல இந்த பையன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த பையனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரியான ஷாக்கு. அம்மா அப்பாக்கு என்ன பேசுது அப்படின்னே புரியல. இந்த டைம்ல அந்த பையனுக்கு பக்கத்துல சிக்கன் கிரேவி இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ ஸ்பாட்டுக்கு வராரு. அநியாயமா இந்த பையன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து கரண்ட் கம்பியில அந்த யானை உரசி இறந்து போகும்போது எல்லாமே வெடிச்சு செதறி, அந்த டைம்ல இந்த பையனும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரோட சேர்ந்து இவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம அந்த கிரைம் ஸ்பாட்டை நல்லாவே நோட் பண்றாரு. அந்த சிக்கனையும் பாக்குறாரு. இப்ப அப்படியே நமக்கு மறுபடியும் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்காம அந்த பையனையே பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க, அவன் வருவான்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னும் போது, இல்ல கண்டிப்பா அவன் வருவான், ஒருவேளை அவன் என்ன மறந்துட்டான், என்ன லவ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவன் வேற கல்யாணம் பண்ணிருப்பான், நல்லாவே சம்பாதிக்கிறான், நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பான், இன்னும் எதுக்காக அவன் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா என்னதான் லவ் பண்றான், என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போட்டோ அமைச்சிருப்பான். அந்த போட்டோவை இந்த பொண்ணு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம் வந்திருக்கு படிச்சு காமி, அந்த பையன் எப்போ வரானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு பேசுறது பழகிறது எல்லாமே பார்க்கும்போது நம்ம ரோஹித்க்கு இந்த பொண்ணை புடிச்சு போயிட்டு மேல கை வச்சிடுறான். அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு முறைக்கும் போது இவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம படிக்க ஆரம்பிக்கிறான். சீக்கிரமே வரேன் அப்படின்னு தான் போட்டுக்கான். ஆனா அப்பா கிட்ட பேசும்போது அந்த பையன் வர வாய்ப்பே கிடையாது, நான் பேசும்போது கூட அந்த பையன் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் தெரியாம உன் கையை தொட்டுட்டேன், மன்னிச்சுக்கோ, முறைக்காத அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம ஈவினிங் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா.
வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு கோழியை தூக்கி கழுத்தறுத்து கொலை பண்ணி ஒரு குருமா வைக்கிறா. ஐ மீன் அந்த சிக்கன் கிரேவி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ரோஹித் வரான். உனக்கும் சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதை நீ சாப்பிடாத, ஸ்பெஷலா கோவிந்த் அங்கிள் அதாவது என்னுடைய மாமனாருக்காக பண்ணிருக்கேன், நீ கொண்டு போயிட்டு கொடு அப்படின்னு போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாம உன் கையை புடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு போது இந்த பொண்ணு டக்குன்னு ஒரு உமா கொடுக்குறா. இந்த விஷயத்த இதுக்கப்புறமும் போவிட்டா கண்டிப்பா சரிப்பட்டே வராது. ரோஹித்த எப்படி இந்த ஊருக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பிளான் பண்ணிட்டேன், நீ இதை மட்டும் கொண்டு போயிட்டு கரெக்டா கொடுத்துட்டு வா அப்படின்னு போது இவனும் கிளம்பி போறான். போற வழியில இந்த பொண்ணையே பத்தி யோசிச்சுட்டு போக அந்த டைம்ல அங்க கோவிந்தோடைய அந்த வேலைக்காரர் வராரு. வரும்போது தெரியாம அவருக்கு மேலேயே இடிக்க அந்த பேப்பர்லாம் கீழே விழுகுது. கோவிந்த் அங்கிள் உயில் எழுத பிளான் பண்ணிட்டாரு போல, அதுக்கான பேப்பர்ஸ் தான் வேலைக்காரன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். மேபி இந்த அருண் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் உயில் எழுதிட்டாரு அப்படின்னா இந்த சொத்து எல்லாமே அனாதை இல்லத்துக்கு போயிடும், அருணுக்கு எதுவுமே போகாது. அருணுக்கு இது எதுவுமே போல அப்படின்னா அவனால கம்பெனி ஆரம்பிக்க முடியாது, எனக்கும் வேலை கிடைக்காது, நான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டு அருணுக்கு மெயில் போட்டு பாக்குறான். ரிப்ளை வரவே இல்லை. நம்ம தான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமைச்சு கொடுத்தா பாத்தீங்களா, அந்த கிரேவில கொஞ்சம் மட்டும் எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு இவன் சாப்பிட மிச்ச கிரேவில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாத்திரையை கலக்குறான். அதை கலந்து அங்கிருந்து கொண்டு போயிட்டு கோவிந்த் கிட்ட கொடுக்க அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. வழக்கமா நீயும் சாப்பிடுவ, வாடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இல்ல அங்கிள் இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு விரதம், நீங்க மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு போது அவரு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட சாப்பிட தொண்டையெல்லாம் கவுது. என்னடா தொண்டையெல்லாம் கவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ள கிளம்ப பாக்குறான். அவ்வளோ பாவி அப்படின்னா நீ தான் என் சோத்துல விஷம் கலந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போறாரு. பயபுள்ள சாப்பாடு எல்லாத்தையும் கிளீன் பண்றான், வாய்கி கைகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த சாப்பாட்டெல்லாம் தூக்கி பின்னாடி பக்கமா கொட்டிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓடி போயிட்டு இருப்பான். இதே டைம்ல அம்மச்சியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அம்மச்சி பொண்ணு கிட்ட நீ என்ன இன்னைக்கு சிக்கன் சமைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சமைச்சேன், குழம்பு கொதிக்கும் போது பல்லி உள்ளுக்குள்ள ஊந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொட்டிட்டேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றா மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில இந்த அம்மா வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. இவங்க ஆக்சுவலா கோவிந்தோடைய தோட்டத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எனக்கும் போர் அடிக்குது நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி கோவிந்த் இறந்து போயிட்டாரு, அடக்கம் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மாக்கு சமஷாக்கு. இந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கா. நேரா கிளம்பி வீட்டுக்கு போனா அவரு டெட் பாடியா கிடக்குறாரு. உள்ளுக்குள்ள ஹீரோ போலீஸ் கிட்ட அந்த இன்னொரு போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அம்மச்சியும் அங்கதான் நிப்பாங்க. இந்த பொண்ணும் போயிட்டு கரெக்டா கேக்குறா. சோ அங்க நம்ம ஹீரோ அருண் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அருண் வந்துட்டு அடிக்கடிக்க ரோஹித்துக்கு தான் மெயில் மெசேஜ் எல்லாம் பண்ணுவான். அவங்கிட்ட கேட்டா அருண் எங்க இருக்கான்னு தெரிய வரும். ரோஹித் மூலமாவே அருணுக்கு மெயிலோ மெசேஜோ போட முடியும் அப்படின்னும் போது நீ போயிட்டு உடனே ரோஹித்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோ சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணும் கிளம்பி ரோஹித்தோடைய வீட்டுக்கு போலாம். அங்க போயிட்டு போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கேயும் கூட்டமா இருக்கு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த பையன் இறந்து கிடக்குறான். இந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த பொண்ணுடைய ஃபேஸ பார்த்தவொடனே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, பைபிள் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு நீ தான் ஏதோ பண்ணிருக்க, என்ன பண்ண ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அமைதியா நிக்கிறா. அங்க வந்துட்டு அம்மாலாம் வந்துட்டாங்க. அனந்து சார் என் பொண்ணை விட சொல்லுங்க, என் பொண்ணு ஒண்ணுமே பண்ணல, என் பொண்ணு கொலகாரி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அனந்து வரும்போது இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு எதையோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு. ஒரு வேர் மாதிரி இருக்கு, இது ஒரு விஷத்தன்மை உள்ள வேறு அப்படின்னும் போது இதை கலந்து கொடுத்துதான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஆமான்னு ஒத்துக்கிறா. அடி பைத்தியம் முச்ச பட்டாம்பூச்சி ஏண்டி இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போட்டு பொண்ணு அடிக்கும் போது தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆக்சுவலா நான் அருணை வந்துட்டு பயங்கரமா லவ் பண்ணேன், அவனை எப்படியாச்சும் இந்த ஊருக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனா வர மாதிரி தெரியல, அதனாலதான் அந்த சாப்பாடுல விஷம் கலந்து கொடுத்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்லியே அமிச்சேன், இந்த சாப்பாடு உனக்கு இல்ல என் மாமனாருக்கு, அவருக்கு மட்டும் கொண்டு போயிட்டு கொடு, நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்ல அந்த பையன் வந்துட்டு நாக்கு ஊறி அப்படியே சாப்பிட்டான் போல, என் டேஸ்ட்ல மயங்கி சாப்பிட்டான் போல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பையன் வந்துட்டு சாப்பாடுல பாதியை கொண்டு போயிட்டு அந்த கோவிந்த் கிட்ட இவனும் கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ல என்னமோ நோண்டிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இவனுக்கும் தொண்டை கவ்வ ஆரம்பிக்குது. நம்ம சாப்பாடுல நம்ம ஒண்ணுமே போடலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த டைம்ல கரெக்டா யானை அந்த கம்பியில காலை வச்சு அதுவும் ஷாக் அடிச்சு இறந்து போகுது. அந்த பவர் பிளக்சுவேஷன்னால இந்த கம்ப்யூட்டரும் பத்திட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவனும் கீழே விழுந்து இறந்து போறான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல அனந்து இந்த பொண்ணை போட்டு செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கோவிந்தோ ரொம்ப நல்ல மனுஷன், அந்த ஆளு உனக்கு என்ன பாவம் பண்ணாரு, அந்த ரோஹித் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவன் பாட்டு அவன் வாழ்க்கையை பாத்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கம்ப்யூட்டராலேயே கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது
போது நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட வேணாம்னு சொன்னா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு இமேஜினேஷன் மாதிரி ஒண்ணு தெரியுது. ஒரு அம்மா தன்னுடைய குட்டி பையனை இடுப்புல தூக்கிட்டு பொண்ணையும் கையோட கூண்டு போயிட்டு இதுக்கப்புறம் நமக்கு வேற வழியே கிடையாது, தண்ணிக்குள்ள குதிக்கலாம் அப்படின்னும் போது அந்த பையனும் பொண்ணும் பயங்கரமா அழுகுறாங்க. குதிரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் குதிக்கிறாங்க. இத ஒரு மாதிரி கனவா இமேஜினேஷனா பார்த்து கண்ண முடிக்கிறாரு நம்ம ஹீரோ. அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி இந்த பொண்ணை உங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னும் போது, அப்படின்னா அருண் இங்க வரவே மாட்டானா, அந்த பையன் வரவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அருணா அரவிந்தா பேர் கரெக்டா நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அந்த பையன் வரவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. அந்த பொண்ணை அப்படியே கூட்டு போறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல அனந்து தான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே வண்டியில போகும்போது அனந்துடைய மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுவும் பார்த்தவனே கண்டுபிடிச்சாரு. முதல்ல எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொலகாரங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். இவர் வந்துட்டு முதல்ல கொலகாரனை கண்டுபிடிக்கிறாரு, ஐ மீன் கொலகாரிய கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அந்த எவிடன்ஸையே கண்டுபிடிக்கிறாரு. சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு. ஒண்ணு அந்த பொண்ணு எப்படி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த பொண்ணு கொலை பண்ண மாதிரியே இவர் முன்னாடியே கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து ஹீரோவை வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டு அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த பொண்ணை கைது பண்ணிட்டோம், உங்களை என்ன பண்ணலாம், அந்த பொண்ணு இந்த விஷயம் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, நீங்களும் யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா வந்துட்டு தன்னுடைய பசங்களை தூக்கிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள குச்சாங்க பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அம்மா தம்பி தங்கச்சி தான் மக்களே. அவங்கள தூக்கிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள குதிக்க அங்க வந்து தண்ணிக்குள்ள குச்சி காப்பாத்தினது கோவிந்த் தான். கூட யாரோ ஓடி வந்தாங்களே அது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான டிராஜடி நடந்திருக்கு, அது என்ன நமக்கு தெளிவா சொல்லவே இல்ல. ஆனா ஹீரோவுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அம்மாவால ஒழுங்கா வாழவே முடியல, இந்த ஊருக்காரங்க வாழ விடல, இவங்களுக்கு வந்துட்டு பினான்சியலா எக்கச்சக்கமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. தம்பி தங்கச்சி விட்டு போனா, ஐ மீன் சின்ன பசங்களை விட்டு போனா யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இறந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிக்க காப்பாத்திருப்பாங்க. ஏமா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி அந்த கோவிந்தும் சரி அட்வைஸ் பண்றாங்க. இந்த ஊருக்குள்ள நிம்மதியா வாழவே முடியல, சுயமரியாதையோட வாழவே முடியல, அதான் தற்கொலை பண்ணிக்கலாம். நான் இறந்து போனதுக்கு அப்புறமா எங்க இவங்க அனாதையா நிப்பாங்களோ அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே ஏமா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கோவிந்த் வந்துட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. எந்த ஒரு இதுக்குமே தற்கொலை தீர்வே கிடையாது, நீங்க தற்கொலை பண்ணிட்டா மட்டும் எல்லாமே சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போக அடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவுடைய மாமனாரு கொஞ்சம் பணக்காரா இருக்காரு. எனக்கு அப்புறம் என் பையனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் போகணும், என் பையனுக்கு தனியா சொத்து, என் பொண்ணுக்கு தனியா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு கல்யாணம்லாம் முடிய அம்மா வந்துட்டு இன்னமும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்காம பழைய புடவையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னால சுயமரியாதையை விட்டுட்டு அடுத்தவங்க காசுல வாழ முடியாது, அடுத்தவங்க காசுல ரெஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றாங்க. இப்போ கல்யாணம்லாம் முடியுது, வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு ஓட ஆரம்பிக்குது. அந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் மென்டலி லைட்டா பாதிக்கப்பட்டான். அம்மா வந்துட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போய் குடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்கா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அம்மா வந்துட்டு மறுபடியும் நம்மள கொலை பண்ணுவாங்களா, தண்ணிக்குள்ள குச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது, அக்கா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதையே உன்னையும் தூக்கிட்டு தானே அம்மா குதிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது இதே விஷயத்த இந்த பொண்ணு போயிட்டு ஹீரோவிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. நான் வேணா வேலைக்கு போறேன், தம்பியும் அம்மாவும் பாத்துக்கிறேன், அம்மா சுயமரியாதை சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேருக்கும் இறுதி மரியாதை செலுத்திடுவாங்க போல அப்படின்னும் போது நீ அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தங்கச்சிய சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் பிளான் பண்றாரு. அந்த பொண்ணு எப்படி கோவிந்த கொலை பண்ணாலோ அதே போல அந்த வேற கொண்டு வந்து தண்ணில ஊற வச்சிருவாங்களாம். 3 நாள் கழிச்சு அந்த தண்ணில குக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா யாரு சாப்பிடுறாங்களோ இறந்து போயிடுவாங்களாம். நம்ம ஹீரோ அதே போல வேற ஊற வச்சு அந்த தண்ணில பாயாசம் செஞ்சு கொண்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுக்க அம்மா கேக்குறாங்க என்னடா பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா, அதான் என் கையாலேயே பாயாசம் செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னும் போது அம்மா குடிச்சிட்டு இறந்து போயிருக்காங்க. ரியல் டைம்ல ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த எதையுமே ஹீரோ யார்ட்டையுமே சொல்லவே இல்ல, அவரா தனியா யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு வந்துட்டு தம்பி தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு உங்களை கொலை பண்ணிட்டேன், நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமா தம்பி தங்கச்சியும் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, யாருமே என்ன பார்க்க வரமாட்டாங்க, இப்போ நான் அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் அன்னைக்கு தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.